புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க முன் ஜென்மத்துல எப்படிப்பட்ட கர்மா வாங்கினதுனால அந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க? திருமண வாழ்க்கையில் ஒரு பெண் வாழ்க்கையிலையோ பையன் வாழ்க்கையிலையோ தம்பதி வாழ்க்கையிலையோ அந்த திருமண உறவு அப்படிங்கிறது நீடிச்சு நிலைக்க விடாமல் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண நபர்கள் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ புனர்பூசம் நிறைய எப்படிப்பட்ட அமைப்பு மூலமா அவங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகணும்? கோல்டு அப்படிங்கிறதுல புனர்பூசம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் பணக்காரங்க. ஸோ தங்கம் அப்படிங்கிறதன் மூலமாக அதிக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா புனர்பூசம். எந்தெந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப்ல எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் மேம்? எல்லாருக்கும் உதவி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். தகுதியான நபர்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் சிறந்த உதவி அப்படிங்கிறத புனர்பூசம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? ஸோ புனர்பூசம் கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு இவங்க போயிட்டு வர வர இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு உடல் நலத்தில் இந்த குறைபாடு இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த பிறவியை பிறந்ததுக்கு டைம் இது வந்துடும் அப்படின்னு எதுங்க மேம் இருக்கு? தைராய்டு வரும், கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் லேட் பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமார் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொருத்தருமே 27 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம்லாம் பிறக்க போகிறாங்க. அப்படி பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில் ஒரு கர்ம பலன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் அதன் அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரத்தில் வரப்போகிறாங்க. அந்த வரிசையில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன் ஜென்மத்தில் எப்படிப்பட்ட கர்மா வாங்கினதுனால அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க? ஸோ ஒரு திருமண தடையை நிறைய பேர் வாழ்க்கையில் புனர்பூசம் உண்டு பண்ணியிருக்கோம். யாருக்கோ திருமணம் ஆக விடாமல் தடுக்கிறது, இல்லை திருமணமான தம்பதிகளிடையே ஒரு கருத்து வேறுபாடுக்கு காரணமாக இருக்கிறது. அது என்ன மோட் ஆஃப் ரீசனாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் சேயிங் இவங்க இந்த நபருடைய ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டைனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து வச்சுருவாங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்க இன்ஸ்டீட். அதே மாதிரி யாரோ ஒரு பொண்ணை பற்றி தப்பு தப்பாக வதந்தியை பரப்பி திருமணம் ஆக விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு பெண் வாழ்க்கையிலையோ பையன் வாழ்க்கையிலையோ தம்பதி வாழ்க்கையிலையோ அந்த திருமண உறவு அப்படிங்கிறது நீடிச்சு நிலைக்க விடாமல் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண நபர்கள் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. திருமண தடை அப்படிங்கிறத இவங்க ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தியிருப்பாங்க போன ஜென்மத்தில். அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண நபர்கள் தான் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தேடி வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ எப்படி இருப்பாங்க? ஒரு கேரக்டரில் இந்த குணத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர். தயால குணம் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் குடுத்துருவாங்க. நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். அறிவு அதிகமா இருக்கும். என்ன காரணம் அப்டின்னா, தான் பண்ண கர்மாவெல்லாம் கிளென்ஸ் பண்ண தான் இந்த பிறவி இது எடுத்திருக்கு. போன ஜென்மத்தில ரொம்ப ஸ்ட்ராங்கான கர்மா பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்தில நம்ம குணம் எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு தயால குணம், ஒரு தாராள குணம், ஒரு தானம் பண்ணக்கூடிய ஒரு குணம், ஒரு பெருந்தன்மை, ஒரு நல்ல மனப்பான்மை, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடிய எண்ணம், இது எல்லாமே புனர்பூசத்திட்ட சூப்பரா இருக்கும். மனுஷன்னா இவன் தான். ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை ஒரு மனிதனுக்கான ஒரு நல்ல இயல்பும் புனர்பூசத்திட்ட நிரம்பி வழியும். ஸோ ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ, இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பராவோ இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க குடுத்து வச்ச பிறவின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஆரா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கிளியரா இருக்கும். நெறைய மெடிடேஷன் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தவங்களுடைய வலி என்னங்கிறத அவங்க சொல்லாமலே இவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நெறைய ஒரு நன்மைகள தன்னுடைய வாழ்க்கை தனக்கு உதவுறத விட, அவங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி தான் புனர்பூசத்துடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறதுமே அமையும்னு சொல்லிடலாம். நெறைய விஷயங்கள கத்துக் குடுப்பாங்க. நான் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு கத்துக் குடுக்குறதுல எந்த ஹெசிடேஷனுமே இவங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹீலர் அப்படின்னும் இவங்கள சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ புனர்பூசம் நெறைய விட்டு குடுக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க. பட் இவங்க பார்ட்னர பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சைல்டிஷா, கிட்டிஷா எனக்கு இது வேணும்னு அடம் புடிச்சுட்டு, அடம் பண்ணிட்டு தன்னுடைய அப்பா, அம்மாட்ட எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி புனர்பூசத்திட்ட இவங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ இருப்பாங்க. இவங்க பார்ட்னருக்காக இவங்க வாழ்வாங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழும்போது பார்ட்னருக்கு பின்ன செய்ய மாட்டாங்களா? ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு பெர்சன். நெறைய விட்டு குடுத்து அனுசரிச்சு போவாங்க. மெச்சூரிட்டிங்கிறது இவங்கட்ட ரொம்ப நெறையா இருக்கும். அந்த பார்ட்னருக்கு மெச்சூரிட்டி லேக் ஆகும் கண்டிப்பா. அவங்ககிட்ட ஒரு விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம், தனக்கு பிடிச்சது ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த செல்ஃபிஷ்னஸ கூட இவங்க ரசிச்சு, அவங்களோட இயந்து போகக்கூடிய ஒரு நபரா அந்த புனர்பூசத்தில பிறந்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ புனர்பூசத்தில பிறந்துட்டாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நல்லா அமையும். அவங்களுக்கு நல்லா அமையும்னு சொல்றத விட, அவங்க பார்ட்னருக்கு இவங்களால ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும்னு நம்ம தாராளமா சொல்லிடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேம் ஒரு பண சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு மூலமா அவங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகணும்? கோல்டு அப்படிங்கிறதுல புனர்பூசம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க தான் பணக்காரங்க.
ஸோ தங்கம் அப்படிங்கிறதன் மூலமா அதிக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா புனர்பூசம். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க எந்த அளவுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல தன சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்க அந்த ஷூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலத்தில பணத்த போடுறது, எஃப்டி, ஆர்டி, பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள பண்ணிட்டு நிதானமா போய்க்கிட்டாங்கனாலே, அது இவங்களுக்கு நல்லதா அமையும். அந்த ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸு, ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போம்போது, புனர்பூசம் சில பிரச்சனைகள சந்திப்பாங்க. பொதுவா புனர்பூசணத்துக்கு இந்த மாரி சீக்கிரம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களே புடிக்காது. லாட்டரி வாங்கணும், நாங்க ரேஸ்க்கு போனோம், அந்த மாதிரியான விஷயங்கள இவங்க பொதுவா பண்ணவும் மாட்டாங்க. கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். நேர்மையான முறையில நிதானமா பணம் சம்பாதிக்கணுங்கிறதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள இவங்க பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமையும். புனர்பூச நட்சத்திரம் எந்தெந்த விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டா, அவங்க லைஃப்ல எல்லாமே பெஸ்ட்டா அமையும் மேம்? எல்லாருக்கும் உதவி பண்றத அவாய்ட் பண்ணணும். தகுதியான நபர்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் சிறந்த உதவி அப்படிங்கிறத புனர்பூசம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு யார பார்க்கலாம் பாவமா இருக்கோ, அவங்கலாம் பாவம். ரியலா யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கோ, யார் யாரெல்லாம் இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணிடணும். என்ட்ட கேட்டா நான் குடுக்கணும். என்கிட்ட வந்துட்டா நான் பார்த்துக்கணும். இதுதான் புனர்பூசத்தோட கேரக்டர். அப்ப நெறைய பேர் இவங்கள யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க குடுக்கக்கூடிய பணம் கூட நெறைய பேருக்கு தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் சாப்பாட்டுக்குன்னு பணம் கேட்குறாருன்னு இவங்க குடுப்பாங்க. பட் அவர் அத வாங்கிட்டு போய் ஒரு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு குடிக்கிறதுக்கு கூட அவர் யூஸ் பண்ணலாம். பட் இவங்களுக்கு அத ரியலைஸ் பண்ண தெரியாது. அப்போ தகுதியான நபருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு புனர்பூசம் வந்துக்கிறது ரொம்ப நல்லது. புனர்பூச நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் அவங்க லைஃப்ல இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கண்டாயம் வரும் அப்படின்னா, அந்த நபர்கள் யாரு? அவங்ககிட்ட இருந்து எப்படி அவங்க வெளிய வரணுங்க? புனர்பூசத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமா இருக்கணும். ஏன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஏன்னா புனர்பூசம் ஈஸியா எல்லார்ட்டயும் பழகிருவாங்க. கொஞ்சம் சோஷியலான கேரக்டர் உள்ளவங்க. பழகுறவங்க எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நெய்பர்ஸ்ன்னு சொல்லணும். தெரிஞ்சவங்கன்னு சொல்லணும். இல்லது என்னோட கொலீக்ன்னு சொல்லி பழகணும். எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா சில பிரச்சனைகள அந்த நபர்களால இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படிங்கிறத ரொம்ப சின்னதா, ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளா, கான்ஃபிடென்ஷியல் சர்க்கிளா இவங்க வச்சுக்கிட்டாங்க. எல்லாரையும் வத வதன்னு உள்ள விடாம, தன்னுடைய லைஃப் சீக்ரெட்ஸ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? ஸோ புனர்பூசம் கண்டிப்பா போக வேண்டிய கோவில் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு இவங்க போயிட்டு வர வர இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில உள்ள முக்கியமான விஷயங்கள் திருமணம், குழந்தை பாக்கியம், இல்ல வீடு வாசல், சொத்து சுகம் வாங்கணும். வாழ்க்கையில யார்ட்டயும் ஏமாறாம ஒரு நேர்த்தியா நம்ம சம்பாதிக்கிற பணத்த நமக்காக செலவழிச்சுட்டு, தகுதியானவங்களுக்கும் குடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு மனக்குறையும், ஒரு ஏக்கமும் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழணும். நம்ம பண்ண கர்மாலாம் கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகனை இவங்க தரிசிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உடல் நலத்தில எந்த குறைபாடு இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த பிறவியே பிறந்ததுக்கு கட்டாயம் இது வந்துரும் அப்படின்னு எதுங்க மேம் இருக்கு? தைராய்டு வரும். கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப அதிகம். அதுவும் லேட் 40ஸ்ல பார்க்க லீனா இருந்தாலுமே பாடியில கொலஸ்ட்ரால் கன்டென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடம்புல உள்ள கீழ்ப்பகுதியில, தொடைப்பகுதிகள்ல அதிகமா சதை போடுறதுக்கான வாய்ப்பு. லோவர் பாடியில வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு புனர்பூசத்துக்கு ரொம்ப, ரொம்ப அதிகம். ஸோ, அதனால ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறத இவங்க பார்த்துக்கணும். ப்ராப்பர் டயட்ல இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனாலும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனை, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துக்கிறதும், வெயிட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறதுமே புனர்பூசத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். புனர்பூச நட்சத்திரத்துக்காக மேம் ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல ஒரு மெட்டலுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம்னா என்ன பண்ணலாங்க மேம்? புஷ்பராகம் போட்டுக்கலாம். கனக புஷ்பராகமா இருக்கலாம், பத்ம புஷ்பராகமா இருக்கலாம். அதுல 2 வேரியன்ட் இருக்கு. இப்ப நீங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்துல குரு வந்து நேர்கதியில இருக்கிறாரு அப்படின்னா, கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது நல்லது. ஒருவேளை குரு வக்ரகதிக்கு போயிட்டாரு, புனர்பூச நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா, பத்ம புஷ்பராகம்னு ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கு. அத போட்டுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. கோல்டு ரொம்ப லக்கியான ஒரு மெட்டல். ஒவ்வொரு மாதத்திலயுமே அனைத்து நட்சத்திரங்களுமே வரப்போகுது மேம். அதில புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல இந்த விஷயங்களை செய்தால் பொதுவா அனைவருமே இந்த விஷயங்கள் செய்தால் யோகமா இருக்கும்னா, அது என்னவா இருக்கும்? புனர்பூசம் அப்படிங்கிறது விரிவடைதல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்துல உங்க தொழில நீங்க விரிவாக்கலாம். புதுசா ஏதோ ஒரு விஷயத்த தொடங்குறீங்கன்னா, அத அன்னைக்கு தொடங்கலாம். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கூட அதுக்கு முதல் நாள் பூஜைய புனர்பூசத்துல போடலாம். ஒரு திருமணத்துக்கு நகை வாங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1 கிராம நீங்க இந்த புனர்பூசத்துல வாங்கலாம். அதே மாதிரி ஒரு புது தொழில் தொடங்க போறீங்கன்னா, தொடங்கலாம். வேலையில ஜாயின் பண்றத புனர்பூச நட்சத்திரத்துல போய் ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு நியூ பிகினிங்கையும் புனர்பூசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு ஒரு தொடக்க நாள் அப்டின்னா, அது புனர்பூச நட்சத்திரம் வர நாளானா, அந்த தொடங்குற விஷயம் நல்ல ஒரு செழிப்பா போகும் அப்டின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்துடைய முன்ஜென்ம கர்மா, தற்போதைய நிலை அப்படிங்கிற முழுமையா பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.